டூ யூ ஆர் யூ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு ஒரு சில டைம் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டூ யூ வந்து நம்ம குழப்பிக்க மாட்டோம். ஏன்னா டூ யூக்கு பக்கத்தில் எப்போதுமே நம்ம வந்துட்டு V1 verb தான் யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு டூ யூ லைக் காஃபி, டூ யூ ஹாவ் டைம், டூ யூ வாண்ட் ஃபுட். இப்போ பாருங்க இந்த லைக், ஹாவ், வாண்ட் இது எல்லாமே V1 verb தான். ஆனால் ஆர்யூ அப்படின்னு வரும்போது மட்டும் கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஏன்னா அதோடைய கேட்டகரிஸ் வந்து ஜாஸ்தி. இப்போ பாருங்களேன், ஆர்யூக்கு பக்கத்தில் நம்ம வந்துட்டு ஒரு நவுன் யூஸ் பண்ணலாம். ஆர் யூ எ ஸ்டூடெண்ட், நீங்கள் வந்துட்டு ஒரு மாணவனா? ஆர் யூ அன் ஆர்டிஸ்ட், நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டா? ஆர் யூ எ கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நீங்கள் ஒரு அரசு ஊழியரா? ஆர் யூ எ மார்னிங் பர்சன்? மார்னிங் பர்சன் அப்படின்னா அந்த காலம்பரை சீக்கிரம் எழுந்திருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அதிகாலையில் சீக்கிரம் எழும்புறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள தான் நம்ம சொல்வோம் ஆர் யூ எ மார்னிங் பர்சன். இப்போ பாருங்க இது எல்லாத்துலயுமே நம்ம ஆர்யூக்கு பக்கத்துல என்ன யூஸ் பண்ணோம்? நவுன் யூஸ் பண்ணோம். அதே மாதிரியே பாருங்க ஆர்யூக்கு பக்கத்துல நம்ம வந்து அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணலாம். ஆர் யூ thirsty, உனக்கு தாகமா இருக்கா? ஆர் யூ டயர்ட், நீ ரொம்ப டயர்டா இருக்கியா? ஆர் யூ பிஸி? ஆர் யூ நர்வஸ், உனக்கு வந்து ஒரு மாதிரி படபடப்பா இருக்கா? ஆர் யூ கான்ஃபிடென்ட், நீ தன்னம்பிக்கையா இருக்கியா? இப்போ பாருங்க ஆர்யூக்கு பக்கத்துல நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே என்னது? அட்ஜெக்டிவ். அடுத்து நமக்கு ரொம்ப காமனா தெரிஞ்ச ஒரு டேர்ம் என்னது? ஆர்யூக்கு பக்கத்துல நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஆர் ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ்னு சொல்லுவோம் இல்லையா? ஆர் யூ ஈட்டிங், நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாயா? ஆர் யூ ரீடிங், நீ படித்து கொண்டிருக்கிறாயா? ஆர் யூ கோயிங் டு த மார்க்கெட், நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கியா? ஆர் யூ ஒர்க்கிங், ஆர் யூ ஒர்க்கிங் ஆன் த லேப்டாப், நீ லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கியா? ஆர் யூ ஸ்பீக்கிங், நீ பேசிக்கொண்டிருக்கிறாயா? அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னா ஆர்யூக்கு பக்கத்துல நம்ம வந்து ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணுவோம். சி ஃபார் எக்ஸாம்பிள், ஆர் யூ இன்சைட் த பில்டிங், நீ பில்டிங்குள்ளார இருக்கியா? ஆர் யூ பிஹைண்ட் த ட்ரீ, நீ அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கியா? ஆர் யூ ஆன் வெக்கேஷன், நீ லீவ்ல இருக்கியாப்பா, நீ வெக்கேஷன்ல இருக்கியா? ஆர் யூ ஓவர் 18, உனக்கு 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சா? ஆர் யூ அட் ஹோம், நீ வீட்ல இருக்கியா? இப்ப பாருங்க இந்த அட் ஆர்யூக்கு பக்கத்துல அட், ஓவர், இன்சைட், பிஹைண்ட் இது எல்லாமே வந்து ப்ரொபோசிஷன் தானே. ஸோ அப்போ ஆர்யூக்கு பக்கத்துல நம்ம ப்ரொபோசிஷனும் யூஸ் பண்ணலாம். அடுத்து ஃபைனல் இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா ஆர்யூக்கு பக்கத்துல நம்ம V3 தட் மீன்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த verb யூஸ் பண்ணலாம். ஆர் யூ மேரிட், உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஆர் யூ எஜுகேட்டட், நீங்க படிச்சவங்களா? ஆர் யூ இன்ட்ரெஸ்டட், புரியுதா? இப்போ பாருங்க ஆர்யூக்கு பக்கத்துல நம்ம என்னென்ன கேட்டகரிஸ்லாம் யூஸ் பண்ணோம்? ஆர்யூக்கு பக்கத்துல நவுன் யூஸ் பண்ணோம், தென் அதுக்கப்புறம் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணோம், ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணோம், கண்டினியூஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணோம், டேஷ் எ டீம் லீடர். இந்த இடத்துல என்ன வரும்? நீங்க வந்து ஒரு டீம் லீடரா? டூ யூ வருமா? ஆர் யூ வருமா? தென் அகெயின் டேஷ் நியர் த ஸ்டேஷன், நீங்க ஸ்டேஷன் கிட்ட இருக்கீங்களா? இங்கேயும் டூ யூ வருமா? ஆர் யூ வருமா? எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க.